நம்ம இட்லி அரிசி இருக்கோம் இல்லையா, அந்த இட்லி அரிசி அப்படி 2 காப்பி போட்டிருக்கேன். இதில் அரபடி அரிசி இதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊறட்டும். அதே மாதிரி ஒரு 200 கிராம் டம்ளரில் பாருங்கள் கடலைப்பருப்பு, அதே 200 கிராம் டம்ளரில் ஃபுல்லாக வேர்க்கடலை, தேவையான அளவு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சீரகம். இதுக்கு அரை பூண்டு போடணும், ஜாஸ்தி போட்டால் கருப்பாயிடும் ஓட்டோட. அதே மாதிரி காஞ்ச மிளகாவும் ஒரு 11 எடுத்திருக்கேன், 10 போடுறேன் நான். 5 ஒரு காப்பிக்கு 5ன்ற கணக்கில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் போட்டோமா பொறன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த காஞ்ச மிளகாவை ஊற வச்சிடலாம். ஊற வச்சு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது ரெண்டுத்தையும். அதே மாதிரி கடலைப்பருப்பையும் ஊற வச்சிடலாம். இப்போது ஊற வச்சுட்டு வேர்க்கடலையை வறுத்து தோல் எடுக்கிற அளவுக்கு வறுக்கணும், லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உடச்ச கடலையும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், எள்ளு இது வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம், கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு போட்டால் கருப்பாக தெரியும், அதனால் நான் வெள்ளை எள்ளே போட்டுக்கிறேன். பாருங்கள், மிளகா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவி அரிசியும் கழுவி நல்ல தண்ணியில் ஊற வச்சாச்சு. கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். நல்லா இது ஊறட்டும். ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா அதுக்கப்புறமா அரைச்சிட்டு செய்யலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள், மை போல் அரைச்சாச்சு. இதுலேயே உப்பு போட்டுடலாம், நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துருங்க. இதுலேயே உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு சும்மா இப்படி கலந்துட்டு இந்த எண்ணெயில் அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். பாருங்கள், சிம்மில் வச்சிடணும், அடி பிடிக்கக்கூடாது. பாருங்கள், அடி பிடிக்காமல் இப்படி தொழி கொடுக்கணும். இந்த எண்ணெய்லாம் அப்படியே இழுத்துக்கும். நான் எந்த பதம் வரைக்கும் நான் பண்ணுறேன்னு பாருங்கள். சிம்லேயே வச்சு தான் பண்ணணும். சிம்லேயே வச்சு தான் பண்ணணும். இது மாதிரி தான் டைட்டாக வரும், இருந்தாலும் நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணும். பாருங்கள், ஒன்றை போட்டு இந்த பதத்துக்கு வரணும். பாருங்கள், நம்ம சப்பாத்தி பேசிவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இது இப்போ போதுமான்னு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தூளெல்லாம் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஆறிட்டு பதமாக இருக்குது. இதில் இப்போ நம்ம பெருங்காயம், சீரகம், எள்ளு போடுறேன். இந்த எள்ளு, வேர்க்கடலை அரைச்சி வச்சோம் இல்லையா, ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்ச வேர்க்கடலை, அப்புறம் மிளகா பூண்டு இது கடலைப்பருப்பு. அவ்வளோதான். இது மொத்தமாக சரி. இது ரவுண்ட்
பெருசாக ஒரு சின்ன உருண்டையாக போடணும். இது நல்லா இருக்கும். இப்படி தான் வரும். சூப்பரான ஓட்டோட ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ருசியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.